ஏழை கிராமத்து பொதுமக்களே, உங்களுக்கெல்லாம் என் அன்பு கலந்த வணக்கம். இப்ப நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம் தெரியுமா? துபாயில இருந்து. என் பேரு துபாய் துக்காராம். இது என் மருமக ஜோதியின் பேரு. மேல சொல்லுமா. நாங்க ஏன் வந்திருக்கோம் தெரியுமா? சொன்னாதானங்க தெரியும். ஊர்ல ரோசா பூ நிறைய கிடைக்கிறதால சென்ட் ஃபேக்டரி கட்ட போறோம். ஊரே மணக்க போகுது. என்னண்ணே? என்னையா இந்த துண்டோட நிக்கிற? இருக்கிறதே ஒரு துண்டு தாங்க, மாத்திக்க வேற துண்டு இல்லைங்க. அப்படியா? நான் வேற ஒரு பேண்ட் தரேன், போட்டுக்கிறியா? கட்டிக்கிறேன். கட்டிக்கிறியா? ஆமாங்க, ஏற்கனவே 3 பொண்டாட்டி கட்டிக்கிறேன். 3 பொண்டாட்டியா? ஆள பாரு. பேண்ட் தரேன்யா. நம்ம அவனுக்கு அளவுடு. சீக்கிரம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! எங்கள் தலைவர்! இப்படி சொல்லித்தாங்க ரொம்ப பேரை கெடுத்து விட்டீங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன போய் தலைவராக்கிட்டீங்க? இருக்கிற தலைவருக்கு நாட்டுல வேலை இல்ல, இதுல புதுசா ஒரு தலைவர் வந்து கிழிக்க போறாராக்கும். ஒழுங்கா இருக்க தலைவர்களுக்கே ஓட்ட போடுங்க. அம்மா சீக்கிரம் கொடுமா, சீக்கிரம் கொடு. ஆளுக்கு ஒரு சேலையை வாங்கிட்டு மருமகளை தலைவி ஆக்கிறாதீங்க, அப்புறம் அமலாக்க பிரிவுல கொண்டு போய் நிறுத்திடுவீங்க. மாப்ள, ஜமீன் பரம்பரையில பிறந்த நீங்க சாதாரண பண்ண குடும்பத்து பொண்ணை ஏத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெரிய மனசு மாப்ள. அட நீ ஒண்ணு வடிவு. இந்த காலத்துல மகாராஜாக்களே மானியம் வாங்கிட்டு அப்பப்ப டீ காபிக்கு அலையிறானுங்க. இது சாதாரண ஜமீன். ஆனாலும் தம்பிக்கு மனசு பெருசு. காலேஜ்ல படிக்கும் போது எனக்கு சண்முகத்தை பிடிச்சதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். அந்த காலத்துல எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதலிப்போம். இப்ப என்னடான்னா காதலிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. அட அவங்கள சொல்லி குத்தம் இல்லம்மா. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இவ்வளவு புஸ்தகங்களை தூக்கிட்டு போறாங்களா? நம்ம ஏமாந்தா திரும்பி வரும்போது அதே வெயிட்டுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொண்டாந்துடுறாங்க. பாப்பா இந்த டீயை கொடு. ஏய் தண்ணி வைடா. ஏய் சுமால் கருப்பா, 2 டீ போடு. ஏய் மாடசாமி, இங்கிலீஷா பேசுற? எஸ் இப்ப என்ன பேர் வச்சிருக்க? மிஸ்டர் மாடு. ஏன் மாடு உட்காரு, டீ தரேன். ஐயா மாமா, இது என்ன வேஷம்? வேஷம் இல்ல, நம்ம நாட்டை கெடுக்க வந்த மோசம். துபாயில இருந்து ஒருத்த வந்தான். இவங்களுக்கு கண்ணாடி பேண்ட் சட்டை இதெல்லாம் கொடுத்து நம்ம ஊரையே கெடுத்து விட்டான். வெளிநாட்டு நாகரிகம் இங்க வந்துருச்சு, நம்ம நாட்டு கலாச்சாரம் வெளியே போச்சு. ஐயோ 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 ஐயோ, ஏன் கண்ணே பட்டு போல இருக்கு. என்ன அறிவு, என்ன அறிவு? அறிவு என்கிட்ட இருக்கு, அழகு உங்ககிட்ட இருக்கு. நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம அந்த சாயக்கார சாயத்தை ஊத்திட்டாங்க. தமிழ் பண்பாடு. கொஞ்ச நேரத்துக்கு வெளிநாட்டு பண்பாடா இருப்போமா? அடுத்த மாசமே சின்ன பண்ணையாரம்மாவுக்கு கல்யாணம். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மாப்ள? என்ன சின்ன பண்ணி அங்கேயே நின்னுட்டே? பூபதி, நான் சொல்லல, இவர் தான் அந்த கோமாளி. நல்ல பாட்டு பாடுவாரு, நல்ல விடுகதை சொல்வாரு. இவர் கூட இருந்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்படியா? ஹலோ, ஆமா என்னன்னா இது? பிறக்கும் போதே காதல குண்டலத்தோட பிறந்துட்டீங்களா கர்ண மாதிரி? ராவு காலத்துக்கு முன்னாடி பரப்படுங்க. சரி மாமா, சரி வரண்டா. கிளம்புங்க கிளம்புங்க. வராத. பாய். See you, bye. போலாமாடா? பாய் பாய். என்ன சின்ன பண்ணி ஒரு மாதிரியா இருக்கே? நான் ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கேன். ஏதாவது ஒரு விடுகதை சொல்ல. இப்ப விடுகதை வேணாங்க, கதை வேணா சொல்றேன். சொல்ல. இலவு காத்துக்கிளி கதை தெரியுங்களா? தெரியாதே. ஒரு மரத்துல இலவங்க நிறைய காய்ச்சிருந்ததுங்களாம். ஒரு கிளி அது பழுக்குன்னு ரொம்ப நாளா காத்திருந்தது. பழம் பழுக்கல. பருவம் வந்த உடனே பழம் பஞ்சா வெடிச்சு செதறிச்சு. கிளி காத்திருந்து காத்திருந்து ஏமாந்து போச்சு. இப்போ அது கதை புரியுதுங்களா? மறிக்குழுந்து, என்னடி ஆச்சு? ஒண்ணும் இல்லக்கா. பொய் சொல்லாத. நீ மசக்கினால் தான் வாந்தி எடுக்கிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அக்கா ஏமாந்துட்டியடி. அடி பாவி, நான் நினைச்ச மாதிரி நடந்து போச்சேன். வேலு, ஒண்ணும் பண்ணிடாதப்பா. பொண்ணுமா, முத்துக்கருப்ப கிட்ட வரம்புக்கு மீறி பழகாதன்னு சொன்னேன், கேட்கல. வாந்தி எடுத்துட்டு இப்படி நிக்கிறானே, புறப்படு. நானே அவங்கிட்ட நியாயம் கேட்கிறேன். கேட்டேன். இதுக்கு காரணம் நான் இல்லன்னு கை விரிச்சிட்டாரு. அநியாயக்கார பண்ணையார் குடும்பம் வேலு. அதை எதுதான் நியாயம் கிடைக்காது. கூட இருந்தே குழி பறிக்கிறேன். அவனை நான் பழி வாங்குறேன்.
உன் உடம்புக்கு என்னம்மா ஆச்சு? டாக்டர், என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. செண்பகம், செண்பகம். டாக்டர், கைய பிடிச்சு பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டீங்க. பொண்ணுக்கு என்னாச்சு? சீக்கிரமா சொல்லுங்க. செண்பகம் கர்ப்பமா இருக்கு. டாக்டர், நான் நம்ப மாட்டேன். என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்ல. டாக்டர், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க. உங்க வார்த்தையில தான் இருக்கு என் பொண்ணோட வாழ்க்கை. சாரி சார், நான் உங்க குடும்ப டாக்டர், உண்மையை மறைக்க மாட்டேன். மேலும் என் தீர்மானத்துல தப்பே வராது. பூபதி, அவசரப்பட்டியடா. இதுக்கு நான் காரணம் இல்லப்பா. பண்ணையார், நடந்து போன தவிர இனிமே மறைக்க முடியாது. இந்த அசிங்கத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என் பையன் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டான். டாடி, டேய், போட்டு தாம்பூலத்தை உள்ள முழுங்கி பழக்கம்லடா நமக்கு. துப்புன எச்சில எடுத்து முழுங்க சொல்ற. இந்த கல்யாணம் வேணாண்டா. தர்மராஜ பூபதி, அவசரப்பட்டு அசிங்கமா பேசாதீங்க. ஆ? உன் பொண்ணு நடத்தைய விட நான் பேசுறது அசிங்கம் இல்லையா? ஆய், சந்து சிரிச்சவள சாந்தி மூத்தத்துக்கு கூப்பிட புலிப்பட்டி அவனு இடிச்சு வாங்கல. சின்ன வீடு வச்சுக்கிறது புலிப்பட்டி ஜமீனுக்கு பெருமை. சின்ன வீடு சொந்த வீடுன்னா நமக்கு தாண்டா கேவலம். ஐயா, அவசரப்பட்டு முடிவு பண்ணி என் பொண்ணோட வாழ்க்கையை அலங்கோலப்படுத்திடாதீங்க. டேய், டேய், போடா, நீங்களும் உங்க கல்யாணம். ஐயா, ஐயா. வடிவேல், இந்த செண்பகத்தை உன்ன மாதிரி ஆணவம் பிடிச்சவன் தாண்டி நினைச்சேன். ஆனா எதுக்கும் துணிஞ்சவன் இப்ப தாண்டி தெரியுது. அடி பாவி, வழக்க தெரியாம வளர்த்து என் குடும்ப மான மரியாதை எல்லாம் கெடுத்துட்டேடி. ஐயோ, இனி நான் எப்படி உயிர் வாழ்வேன்? ஐயோ ஐயோ ஐயோ. டேய், செண்பகம் நம்ம குடும்பத்து பொண்ணுடா. அவ கலங்கப்பட்டு வந்து நிக்கிறா. நீ தான் அவ கழுத்துல தாலியை கட்டி இந்த குடும்பத்து மானத்தை காப்பாத்தணும். கெட்டு போன ஓம் பொண்ண ஏன் தள்ள கட்ட பாக்குறியா? ஏக்கா, இந்த முத்துக்கருப்பன் முரடந்தாக்கா, ஆனா முட்டாள் இல்ல. தம்பி, உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு. காரியாவற வரைக்கும் காலை பிடிப்ப, இல்லனா கழுத்தை எல்லாம் பிடிப்ப. ஆளை இத்த முட்டை விடுவியா? டேய், சின்ன பாண்டி, பண்டையார் மேல போனவர் கதவு பூட்டிட்டாரு, என்னன்னு பாரு. ஐயா ஐயா, என்ன காரியம் பண்ணீங்க? நீங்க எதுக்கு சாகணும்? நீங்க எதுக்கு சாகணும்? சின்ன பாண்டி, இவ்வளவு கேவலத்துக்கு அப்புறமும் நான் உயிர் வாழணுமாடா? சண்முகத்துக்கு விபச்சாரின்னு பேர் ஆயிடுச்சு. இனிமே அவளை எவன்டா கட்டிக்குவான்? சின்ன பாண்டி, சின்ன பாண்டி. இந்த குடும்பத்து மானமும் போகக்கூடாது. ஐயா உயிரையும் காப்பாற்றணும். ஐயா, நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். சொல்லுடா. செண்பகம் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் தகப்பேன். சின்ன பாண்டி, என்னடா சொல்ற? ஆமா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. டேய் பாண்டி, செண்பகம் கழுத்துல நீ தான் தாலி கட்டணும். நீ தான்டா தாலி கட்டணும். வாடா வாடா, உட்காரா உட்காரா. ஐயா, தாலி எடுத்து கூட. தாலிய கட்டா கட்டா, தாலிய கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல. உள்ள வந்து உட்காரு. என்ன அப்படி பாக்குற? விளையாட்டா விடுக்கதை சொன்னவன் என் வாழ்க்கைக்கே விடுகதையா வந்துட்டேன் தான் பாக்குறேன். என்ன சொல்ற? திட்டம் போட்டு என் வாழ்க்கையை கெடுத்துட்டேடா பாவி. அப்படிலாம் சொல்லாத. கல்யாண பந்தல நீ அவமானப்படுறத பார்த்து உன் குடும்பமானத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் அந்த பொய்யை சொன்னேன். உனக்கு அது சாதாரண பொய், எனக்கு வாழ்க்கை பூரா அழிக்க முடியாத களங்கமாச்சு. உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு இவன் தான் காரணம் யாரையாவது காமிச்சிருந்தா அவனே உன் கழுத்தில் தாலி கட்ட வச்சிருப்பேன். யாருனே தெரியாம போனதால் தான் உன்னை பத்தி பல பேர் பல விதமா பேச முடியாச்சு. அந்த கெட்ட பேர் உனக்கு வரக்கூடாது தான் நான் அந்த பொய்யை சொன்னேன். அழுகிற குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு பேரு பாசம், விஷ
கொடுத்தா அதுக்கு பேர் மோசம். இனிமே என் முகத்துல முடிக்காது. போயிடு, போட வெளியே. சின்ன பாண்டி, செண்பகம், என்னம்மா இதெல்லாம்? ஏன் இப்படி நடந்துக்கிற? இது என்னப்பா, இந்த தகுதி இல்லாத ஒருத்தரை எனக்கு புருஷன் ஆக்கிட்டீங்களே. படிச்ச எனக்கு இந்த பட்டிக்காட்ட மாப்பிள்ளையா? அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தினவன், உன் கழுத்துல தாலி கட்டின புருஷம்மா. அவன் கட்டினது தாலி கயிறு இல்லப்பா, என் கழுத்துக்கு போட்ட தூக்க கயிறு. இரு துருவம் இணையவும் முடியாது, இவனோட சேர்ந்து வாழவும் முடியாது.